ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி இரவு 4:19 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் மதியம் 1:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விருத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விருஷப ரவி அப்படிங்கிறது பகல் 11:13 கொடுத்திருப்பா. அதாவது பகல் 11:13 அந்த ரிஷப ராசிக்குள்ளே சூரியனானவர் உள்ளே நுழைகிறார். அதாவது அந்த நேரம்தான் வைகாசி மாதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கார். இது போக இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் ஷண்ணவதின்னு சொல்லுவார். முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர உதயம் என்பது பகல் 11:11 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:07 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த காலம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:56 வரையில் இருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சொல்லி பார்த்தோம்னா மதியம் 3:14 முதல் 4:48 வரையிலும், யமகண்ட காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் மதியம் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் காலை 10:49 வரையில் அந்த சூல தோஷமானது இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா புதாஷ்டமி மகிமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். நாளைய தினம் புதாஷ்டமியாக அமைந்திருக்கிறது. இது என்ன புதாஷ்டமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன்கிழமை நாளும் இந்த அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை புதாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த புதாஷ்டமியிலே விரதம் இருந்து பூஜை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் அறிந்தது தானே, புதனை தானே வித்யாகாரகன்னு சொல்லுவா இல்லையா, அறிவாற்றல் என்பது கூடும் அப்படின்னு சொல்றா. இது போக இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இழந்த பொருட்களை மீட்க உதவுகின்ற புதாஷ்டமி அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்றா. இதற்கு ஒரு புராண கதை என்பதும் உண்டு. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌசிகன் அப்படிங்கிற ஒரு அந்தணனானவன் ஒரு கங்கை கரையிலே குடியிருந்து வந்தானாம். அவன்கிட்ட ஒரு நாள் அவனிடம் இருந்த ஒரு மேய்ச்சலுக்கு சென்ற ஒரு எருது காணாம போயிடுச்சான். இந்த எருது காணாம போயிடுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கௌசிகனும் அந்த அவனுடைய தங்கையாகிய விஜயை அப்படிங்கிற அந்த பெண்ணும் ஒன்றாக இணைந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எருதினை. அப்படியே போய் தேடிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே தேடி தேடி போயிட்டே இருக்கா. காடுகளை நோக்கி எல்லாம் பயணிக்கிறா. நதிக்கரையிலே பயணிச்சு தேடிட்டு இருக்கா. எங்கேயும் காணல. இவர்களுக்கு பசி மயக்கமே வந்து விட்டதாம். பசிக்கிறது ஏன்னா ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரே ரொம்ப பசி மயக்கம் வேற வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாது நிற்கும் பொழுது அங்கே அந்த நதிக்கரையிலே அப்சரஸ் பெண்கள், அதாவது தேவலோக பெண்கள் அங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாளாம். அங்கே இவ போய் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பூஜையிலே பங்கு பெற்றால் நான் உனக்கு பிரசாதம் தருகிறேன்னு சொல்லி அந்த அப்சரஸ் பெண்கள்லாம் சொன்னாங்களாம். இவர்களும் அந்த பூஜையிலே பங்கு பெற்று அவர்கள் தந்த அந்த பிரசாதத்தை வாங்கி அருந்தினார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போறது. அந்த பிரசாதம் சாப்பிட்ட கையோட பார்த்தோம்னா அந்த பூஜையிலே பங்கு பெற்றதன் பலனாக காணாமல் போன அந்த எருதானது இவர்களுக்கு கிடைத்து விட்டதாம். அதுபோக அந்த விஜயை அப்படிங்கிற அந்த பெண்ணிற்கு ஒரு நல்ல இடத்திலே திருமணமாகி அவளும் நல்வாழ்வு வாழ்ந்தாள்னு சொல்றது. இந்த கௌசிகனானவன் அந்த காசி மாநகரத்திற்கே ராஜாவாகவே ஆகி போனானாம். இவனுக்கு ஒரு அரச யோகத்திலேயே அந்த புதாஷ்டமி பூஜையானது கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கதையில சொல்றார்.
இதெல்லாம் நமக்கு அது முக்கியமே இல்லை. அதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, இந்த புதாஷ்டமி விரதத்தினை, இந்த பூஜையினை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. வெறும் ஒரு பானகம் அல்லது வெள்ளப்பாகுன்னு சொல்றா, இதை மட்டுமே அருந்தி, அதாவது இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். யாரை நினைத்துன்னு சொன்னா, சப்த மாதர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? பிராமி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த சப்த மாதர்களோடு இணைந்து சண்டி அப்படிங்கிற ஒரு அம்பாளையும் சேர்த்து அஷ்ட மாதர்களாக அவர்களை பூஜை செய்து அவங்க பேரை சொல்லி நமகா அப்படின்னு அந்த நாமாவளியை சொன்னா போதுமானது. அதை சொல்லி அவர்களை வணங்கி அந்த வெல்லம் கலந்த ஒரு அன்னத்தினை நைவேத்தியம் செய்து அதை தாங்களும் பிரசாதமாக உண்டு மற்றவர்களுக்கும் அதை விநியோகிக்க வேண்டும் சொல்றார். இவ்வாறு அந்த பூஜையை செய்வதன் மூலமாக, இந்த புதாஷ்டமி விரதத்தினை மேற்கொள்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கல்வியிலே மந்த நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு கல்வியிலே மந்த நிலை இருந்தால் அது நீங்கும்னு சொல்றார். மூளைத்திறன் குறைவாக இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லுவா, இந்த ஐக்யூ வந்து ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு சொன்னா அது டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த புதனால் உண்டாகக்கூடிய நோய்கள், எபிலிப்சி முதலான அந்த வலிப்பு நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றார். மந்த புத்தி உடையவர்கள் நல்ல புத்தியினை பெறுவார்கள். அதைரியசாலிகள்ங்கிறார். எதை பார்த்தாலும் உடனே அப்செட் ஆயிடுறது, மைண்ட் வந்து ஒரு பயத்துக்குள்ள போயிடுவா தெரியுமா, எதை கண்டாலும் பயம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பயமானது நீங்கும். தாழ்வு மனப்பான்மை என்பது காணாமல் போகும் சொல்றார். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது காணாம போய் இவர்களுக்கு அந்த சுய அறிவு அப்படிங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். சொந்தமா அறிவுங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிச்சாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா. ஆக இது போன்ற குறைகளை உள்ளவர்கள் நாளைய தினம் வரக்கூடிய அந்த புதாஷ்டமி நாளை பயன்படுத்தி கொண்டு காலையில ஒரு பானகம் மட்டும் கரைச்சு அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த பூஜையை பண்ணலாம் இல்லையா. சப்த மாதர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சப்த மாதாவோட சேர்த்து இந்த சண்டி அப்படிங்கிற ஒரு தேவதையும் சேர்த்து வணங்கி ஒரு வெல்லம் கலந்த சாதத்தை நைவேத்தியம் பண்றோம், அவ்வளவுதானே. அந்த வெல்லம் கலந்த அன்னத்தினை நைவேத்தியம் செய்து அதை மட்டுமே உண்டு அந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.